Hello guys, welcome back to my channel MathTech. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் தான். ஸோ ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ரைட் அ பைத்தன் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் அவுட் வெதர் அ கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் ஜீரோ. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பாசிட்டிவ் நம்பரா இல்லை நெகட்டிவ் நம்பரா இல்லை ஜீரோவா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு நம்பரை வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நம்பர் வேணும். ஸோ அந்த நம்பரை வந்து நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து இன்டிஜராக தான் வேணும். ஸோ இன்ட்டு கொடுத்துக்கிறேன் நான். ஸோ வந்து யூசர் கிட்டே வாங்க போகிறேன். அதனால் இன்புட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனில் என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா ஒரு லேபிள் என்ன நேம்னா என்டர் அ நம்பர் அப்படி கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ண போகிறேன் என்டர் நம்பர்னு சொல்லி வாங்கும். அது வந்து இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து வாங்கும். இன் ஃபங்க்ஷன் வந்து இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணி ஏல ஸ்டோர் பண்ணிக்கும். அவ்வளோதான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நம்பர் வாங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் செக் பண்ண வேண்டியதான். கண்டிஷன் என்ன கண்டிஷனா அது பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா அது ஜீரோவான்னு செக் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கண்டிஷன் வந்தாலே இஃப் எல்ஸ் அப்புறம் எல்எஃப் இது மூணு தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் ரெண்டு கண்டிஷன் தான் அப்படி ஒரு கண்டிஷன் தான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் ஒரு ப்ராப்ளம் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இன்னொன்று எக்ஸிக்யூட் ஆகணும். இஃப் அண்ட் எல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இஃப்ல வந்து நீங்கள் கண்டிஷன் கொடுப்போம். அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ்க்கு போயிடும். அவ்வளோதான். ஸோ ஒரே ஒரு கண்டிஷனை வச்சு நீங்கள் ரெண்டு இது கண்டுபிடிக்கணும்னா இஃப் எல்ஸ் மட்டும் போதும். இங்கே பாருங்கள் பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் ஜீரோ. ஸோ மூணு கண்டிஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இஃப் எல்எஃப் அண்ட் எல்ஸ் இந்த மூணு பிளாக் வந்து யூஸ் பண்ணணும். இஃப்ல வந்து நீங்கள் பாசிட்டிவ் நம்பருக்கான கண்டிஷன் செக் பண்ணலாம். எல்எஃப்ல வந்து செகண்ட் கண்டிஷன் நெகட்டிவ்க்கான கண்டிஷன் செக் பண்ணலாம். தேர்ட் எல்ஸ் பார்ட்டில் நீங்கள் விட்டோம் அப்படின்னா ஜீரோக்கான கண்டிஷன் தானாகவே அது வந்து எடுத்துக்கும். ஸோ வந்து பேஸ் அந்த கண்டிஷன் தான் நம்ம இஃபா எல்ஸா இல்லை இஃப் எல்எஃப் எல்ஸான்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டூ கண்டிஷன் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் தான் இருக்குது அப்படின்னா இஃப் அண்ட் எல்ஸ் மட்டும் போதும். சப்போஸ் நீங்கள் த்ரீ கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா இஃப் எல்எஃப் அண்ட் எல்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் கண்டிஷன் வந்தாலே இந்த இஃப் பிளாக் இஃப் எல்எஃப் எல்ஸ் இந்த பிளாக் தான் யூஸ் பண்ணணும். பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் நீங்கள் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷனாலே இஃப் எல்ஸ் எல்எஃப் இது தான் யூஸ் பண்ணணும். பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் நீங்கள் நம்பர் ஆஃப் பிளாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கண்டிஷன்னா இஃப் அண்ட் எல்ஸ், மூணு கண்டிஷன்னா இஃப் எல்எஃப் அண்ட் எல்ஸ். சப்போஸ் நாலு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா இஃப் எல்எஃப் அப்புறம் எல்ஸ். ஸோ வந்து எத்தனை கண்டிஷன் இருக்கோ அத்தனை பிளாக் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஜீரோ. ஸோ மூணு கண்டிஷன் இருக்குது. ஸோ மூணு பிளாக் யூஸ் பண்ணணும். இஃப் எல்எஃப் அண்ட் எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாசிட்டிவ் நம்பர்னா என்ன கண்டிஷன் கொடுக்கணும்? இப்போ வந்து இஃப் எல்எஃப் அண்ட் எல்ஸ் யூஸ் பண்ணணும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ்னா என்ன மீனிங்? அந்த நம்பர் கிரேட்டர் தென் ஜீரோனா பாசிட்டிவ். அதான் அதோட கண்டிஷன். ரொம்ப சிம்பிள். பாசிட்டிவ்னா ஒரு நம்பர் கிரேட்டர் தென் ஜீரோ. நெகட்டிவ்க்கான கண்டிஷன் ஒரு நம்பர் லெஸ் தென் ஜீரோனா அது நெகட்டிவ். ஜீரோனா அந்த நம்பர் ஈக்குவல் டு ஜீரோனா ஜீரோ. ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நம்பர் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ண வேண்டியதான். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மூணு கண்டிஷனால நீங்கள் மூணு பிளாக் யூஸ் பண்ணணும். இஃப் பிளாக், அதுக்கப்புறம் எல்எஃப் பிளாக், அப்புறம் எல்ஸ் பிளாக். இது மூணு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஃப்க்கான கண்டிஷன் கொடுக்க போகிறேன். என்னென்னா ஏ ஒரு நம்பர் வருது. ஸோ அது வந்து என்ன சொல்லியிருக்கேன் பாசிட்டிவாக செக் பண்ண போகிறோம். பாசிட்டிவ் கண்டிஷன் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன பண்ண போகிறேன்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் நம்பர். ஸோ என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ் நம்பர்னு சொல்ல போகிறேன். ஸோ பாசிட்டிவ் நம்பர் அவ்வளோதான். ஸோ எல்எஃப்ல என்ன கொடுக்க போகிறேன்னா செகண்ட் கண்டிஷன் நெகட்டிவ்க்கான கண்டிஷன்னா ஏ வந்து லெஸ் தென் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா இட்ஸ் அ நெகட்டிவ் நம்பர். அவ்வளோதான். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்க போகிறேன்னா நெகட்டிவ் நம்பர். ஸோ எல்ஸில் வந்து அவ்வளோதான். ஸோ வந்து தேர்ட் கண்டிஷன் செக் பண்ண தேவையில்லை. நீங்கள் எல்ஸ்ன்னு கொடுத்தாலே போதும். ஸோ எல்ஸில் என்ன கொடுக்க போகிறேன்னா ஸோ ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணியாச்சு. சப்போஸ் இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா பேலன்ஸ் இருக்குது என்னன்னா ஜீரோ. ஸோ இது ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ஜீரோன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன் ஏல வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்குற வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா இல்லை ஜீரோவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ த்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால நான் த்ரீ கண்டிஷன் வந்தாலே இஃப் எல்எஃப் எல்ஸ் பிளாக் தான் யூஸ் பண்ணணும். பட் இங்கே த்ரீ கண்டிஷன்ஸ்னால நான் த்ரீ பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப்ங்கிற பிளாக், எல்எஃப் பிளாக், அப்புறம் எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்க்கான கண்டிஷன் செக் பண்ணுறேன். என்ன கண்டிஷனா ஒரு நம்பர் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ. ஏல தான் அந்த நம்பர் ஸ்டோர் பண்ணுறோம். இட் கேன் பி எனி நம்பர், என்ன நம்பர் வேணால் இருக்கலாம். ஸோ அதனால நம்ம வேரியபிள்னு வச்சிருக்கோம். ஏ வந்து என்ன வேல்யூஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக் வேல்யூ தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. என்னென்ன வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அதை ஏல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த ஏ வந்து கிரேட்டர் தென் ஜீரோவா அப்படின்னு செக் பண்ணுறோம். இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர். இல்லை அது வந்து லெஸ் தென் செகண்ட் கண்டிஷன் நெகட்டிவானு பார்க்கணும். அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா ஏ லெஸ் தென் ஜீரோ அப்படின்னா அது நெகட்டிவ் நம்பர். நெக்ஸ்ட்டு ஜீரோ. ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம் ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு வந்து
நம்பர் லைன் போடுவோம் இல்லையா? ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா நம்பர் லைன் 0 சென்டரில் இருக்கும். 0க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு ஸ்டார்ட் ஆகும். 0க்கு லெஃப்ட் சைடில் -1 -2 -3 இப்படி தான் போகும். ஸோ ஒரு நம்பர் லைன் பேசிக்காக இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன செக் பண்ணுறோம், வர நம்பர் வந்து நெகட்டிவ்னா லெஸ் தென் 0 செக் பண்ணுறோம். ஸோ 0 தான் சென்டர் பாயிண்ட். ஸோ 0க்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ்னு சொல்கிறோம். 0க்கு அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 0வை தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிடுங்க. 0க்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடும் செக் பண்ணியாச்சு. இது 0க்கு லெஃப்ட் சைடு செக் பண்ணியிருக்கோம். இது 0க்கு ரைட் சைடு செக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம். பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 0 மட்டும் தான் மிஸ் ஆகுது. அதனால தான் எல்ஸ்ன்னு மட்டும் கொடுத்தா போதும். 0வாக தான் இருக்கும். ஏன்னா பேலன்ஸ் இருக்கிறது அது 0 மட்டும் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்பர் கேட்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு 5 அப்படியே கொடுக்குறேன். ஸோ பாசிட்டிவ் நம்பர் நமக்கு வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மைனஸ்க்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ -4 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நெகட்டிவ் நம்பர் கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னா -4 வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நான் இப்போ 0 கொடுத்து பார்க்குறேன். எனக்கு இப்போ 0ன்னு வரணும். ஸோ 0 வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வந்து என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, பாசிட்டிவாக நெகட்டிவாக 0வான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் கொடுத்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பரை வந்து வாங்கிக்கணும். ஸோ அதை நான் ஏல வாங்கிக்கிறேன். அதாவது இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்பர் வாங்கி இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணி ஏல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 3 கண்டிஷன்ஸ்னால இஃப் எல்ஸ் பிளாக் தான் யூஸ் பண்ணணும். 3 கண்டிஷன் இருக்கிறனால நான் 3 பிளாக் யூஸ் பண்ணுறேன். இஃப் எல்இஃப் அண்ட் எல்ஸ் பிளாக். ஸோ இஃப் பிளாக்ல வந்து ஒரு நம்பரை வாங்கினா கிரேட்டர் தென் 0 ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாசிட்டிவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரேட்டர் தென் 0ங்கிற கண்டிஷன் செக் பண்ணி பாசிட்டிவ்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லெஸ் தென் 0, அதனால இது வந்து நெகட்டிவ். இது ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், கண்டிப்பாக எல்ஸ் பிளாக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், அது கண்டிப்பாக 0 தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். அது ரன் பண்ணி பார்த்து நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கான ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எல்லாமே பைத்தன் ப்ரோக்ராம்ஸ். பிளெயின் இங்கிலீஷ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு பிளெயின் இங்கிலீஷ் தான். என்ற நம்பர்னு வாங்குகிறோம், அந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம், கரெக்டாக இருந்தால் இந்த பாசிட்டிவ் நம்பர் எக்ஸிக்யூட் ஆக போகுது. அப்படி இந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம், அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் நம்பர்னு வரப்போகுது. எல்ஸில் பார்க்க இல்லை அப்படின்னா எல்ஸ் பிளாக்கு வந்து 0ன்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் ப்ரோக்ராமிங்கை பிளெயின் இங்கிலீஷாக தான் இருக்கும். நீங்கள் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், பைத்தன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, யூசர் ரீடபிள்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த டவுட்னாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. முடிஞ்சளவுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ உங்களை நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் பார்க்குற வரைக்கும். ஸோ until then, bye.